நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை காட்டுமிராண்டித்தனமாக இரும்பு கம்பியால் தாக்கும் ஆக்ரோஷ காட்சிகள் வெளியாகி நடுநடுங்க வைத்துள்ளது. அப்பாவி நபரின் மீதான ஆக்ரோஷ தாக்குதலுக்கு காரணம் என்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை கொலை செய்யும் அளவுக்கு ஈவு இரக்கமின்றி தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இது. ரத்தம் சொட்ட சொட்ட இரும்பு கம்பியால் தாக்கி நிலை குலைய வைத்தது ஏன்? நாகை அருகே திருப்பூண்டியில் உள்ள மேற்கு அச்சக்கரை கிராமத்தில் வசிப்பவர் கனகராஜ். சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட அவர் தாய் தந்தையை இழந்து தனியாக வசித்து வருவதாக தெரிகிறது. இரவு நேரங்களில் இப்பகுதியில் சுற்றி திரிந்து சத்தம் போடுவதாகவும் வீட்டு வாசலில் லைட்டை போட்டு அக்கம் பக்கத்தினரை உறங்க விடாமல் தொல்லை கொடுத்து வருவதாக கனகராஜ் மீது குற்றச்சாட்டு உள்ளது. அது தொடர்பாக பலமுறை அக்கம்பக்கத்தினர் கனகராஜிடம் சண்டை போட்டு மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த ஜூலை 22ஆம் தேதி இரவு கனகராஜை அவரது பக்கத்து வீட்டுக்காரரான கிருஷ்ணமூர்த்தி குடும்பத்தோடு சேர்ந்து கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட கனகராஜை கிருஷ்ணமூர்த்தியின் மகன் இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்டுள்ளார். தலை, முகம், கை, கால்கள் என கண்மூடித்தனமாக தாக்கி இரத்த காயங்களை ஏற்படுத்தி சுய நினைவை இழக்க செய்துள்ளார். இத்தாக்குதலில் சாகும் நிலைக்கு சென்ற கனகராஜ் தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உண்மையிலேயே கனகராஜ் மீதுதான் தவறா, இல்லை அவரை அடித்து கொன்றுவிட்டு சொத்தை அபகரிக்க முயன்றார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஒருவேளை கனகராஜ் மீதே தவறு இருப்பினும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதை கூட பொருட்படுத்தாமல் இப்படியா கொலைவெறி தாக்குதல் நடத்துவது என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கனகராஜை தாக்கிய கிருஷ்ணமூர்த்தி மீதும் அவரது மகன் மீதும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளனர். பொண்ணு